ஒரு உலகத்துல மேஜிக் தான் எல்லாமே. ஆனா இந்த உலகத்துல ஒருத்தங்கிட்ட மட்டும் ஒரு சொட்டு கூட மேஜிக்கே இல்ல. ஆமா, இதுதான் பிளாக் க்ளோவர் அப்படின்னு சொல்லுவேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இதுதான் மேஷில் மேஜிக் அண்ட் மசில்ஸ். கண்டிப்பா இது ஒரு ஆனிமேல நீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பிளாட் வச்ச ஒரு ஆனிமேவே நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. கண்டிப்பா பிளாக் க்ளோவர்ன்ற ஆனிமேக்கு இதே பிளாட் ஒன்றும் கிடையாது. கண்டிப்பா மேஷில் ஒன்றும் பிளாக் க்ளோவரை பார்த்து காப்பியே அடிக்கல. சரியா? சரி, ஓகே. இதெல்லாம் நான் சர்க்காஸ்டிக்காக சொல்லும் போது உடனே எனக்கு மேஷில் பிடிக்காதுன்னு நினைக்காதீங்க. இந்த ரிவ்யூ போடுறதுக்கு காரணமே இது ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கான காரணம் என்னதான் பிளாக் க்ளோவரை காப்பி அடித்த மாதிரி இருந்தாலும் இதில் அப்படி என்ன ஸ்பெஷலாக இருந்துச்சுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மேஷில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிக்ஸ் ஆஃப் காமெடி, ஆக்ஷன் அண்ட் அப்சர்ட்லி ஓவர் பவர்ட் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு பிளாக் க்ளோவர் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கொஞ்சோண்டு ஸ்டோரி பில்டிங் இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் இடத்துல காமெடி தருவாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அந்த கேரக்டரோட உங்களுக்கு கனெக்ட் பண்ண வச்சு ஒரு அந்த டெவில் பவர், அந்த டெவில் யூனியன் பவர்ஸ் எல்லாம் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி அழகாக காட்டுவாங்க. பட் மேஷில் அப்படி இல்லை. உங்களுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான காமெடி, ஒரு என்ஜாயபிள் ஷோ மாதிரி இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் இதை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும்னா அதோட ஓஎஸ்டி அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே வெடப்பாக பண்ணியிருப்பானுங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆனிமேல இவ்வளோ நல்ல ஓஎஸ்டி கேட்டதே இல்லை. இது அனிமேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா A1 பிக்சர்ஸ் தான் அனிமேட் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சோலோ லெவலிங் மாதிரி அனிமேவெல்லாம் அனிமேட் பண்ணியிருக்காங்க, ஸ்வார்ட் ஆர்ட் ஆன்லைன். ஸோ A1 பிக்சர்ஸ்னாலே ஒரு டாப் டியர் அனிமேஷன் இருக்கும் அப்படின்றது தெரியும். அண்ட் அஃப்கோர்ஸ் இவங்களோட இந்த ஃபைட் சீன்ஸ் அண்ட் ஹியூமர் எல்லாமே வந்துட்டு ஒரு விஷுவல் ட்ரீட் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகே இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மேஷில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹாரி பாட்டரும், பிளாக் க்ளோவர், ஒன் பஞ்ச் மேன் இது மூணுத்தையும் எடுத்து ஒரு கலவை போட்டிங்கனாக்கா அதுதான் மேஷில். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதோட மேஜிக் பவர் சிஸ்டம் பக்கா அப்படியே ஹாரி பாட்டர் மாதிரியே இருக்கும். இதுக்கு நடுவில் வந்துட்டு மேஜிக்கே இல்லாமல் இருக்கிற இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிளாக் க்ளோவரில் இருக்கிற கதை மாதிரி இருக்கும். அண்ட் ஒன் பஞ்ச் மேன் மாதிரி இவனும் மசில்ஸை மட்டுமே ட்ரெயின் பண்ணி ஒரு பெரிய ஜிம் ப்ரோ மாதிரி இருப்பாப்புல. டெய்லி மசில்ஸு, ப்ரோட்டீன் ஷேக்ஸ் குடிச்சிக்கிட்டு ஒரு மேஜிக் லெவலில் இவர் மட்டும் ஒரு ஜிம் ப்ரோவாக சுற்றிட்டு இருப்பாப்புல. அண்டு எல்லா மேஜிக் யூஸ் பண்ணுற யூசர்ஸையுமே ஒரே குத்து இல்லைனா அடித்து போட்டு துவம்சம் பண்ணிடுவாப்புல. அண்ட் இந்த வேர்ல்டில் வந்துட்டு மேஜிக் தான் ஒருத்தவங்களோட ஸ்டேட்டஸே டிட்டர்மைன் பண்ணும். ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட் மெஜிஷியன் தான் வந்துட்டு ஒரு கடவுளுக்கு பிளஸ் பண்ணப்பட்ட ஒரு பெரிய ஆள் மாதிரி பார்த்து அவங்கள தான் வந்துட்டு இந்த சிட்டியை கவர்ன் பண்ண விடுவாங்க. அண்ட் இந்த வேர்ல்டில் வந்துட்டு மேஜிக் இல்லாமல் பிறக்கிறதுன்றது ஒரு குத்தம் மாதிரி தான் பார்க்குறாங்க. அண்ட் இந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்கு. அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு அனாதையாக இருந்தவனுக்கு ஒரு கிராண்ட் ஃபாதர் இருந்து காட்டுக்குள்ளே தனியாக வந்துட்டு இவங்க 2 பேரும் வாழ்ந்துட்டே வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க தாத்தா வந்துட்டு ஏன்னு தெரியல, உனக்கு மேஜிக் இல்லாதனால மசில்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணினா அட்லீஸ்ட் உனக்கு சண்டைன்னு வரும்போது தப்பிச்சாது நீ ஓடலான்றதுக்காக சொல்லி தருவார். அண்ட் அதுக்கப்புறமா இவன் இந்த மாதிரி பாடி ட்ரைனிங் சின்ன வயசுலேருந்து பண்ணியே வந்துட்டு ஒரு பாடி பில்டர் மாதிரி ஆகிட்டாப்ல. அண்ட் இதுக்கப்புறமா தான் ஒரு மேஜிக் அசோசியேஷன்லேருந்து ஒருத்தர் வந்துட்டு இவனுக்கு மேஜிக் இல்லைன்றதை கண்டுபிடிச்சிருவார். நார்மலாக இந்த மாதிரி மேஜிக் இல்லாமல் பிறந்தீங்கன்னா உங்களை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும்னாக்கா நீ அநியாயத்துக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்க, அதனால் உன் தாத்தாக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினச்சினாக்கா நீ போய் இந்த மேஜிக் ஸ்கூலில் வந்துட்டு ஸ்ட்ராங்கஸ்ட் மெஜிஷியன், அதாவது டிவைன் விஷனரின்றவங்களில் ஒருத்தனா மாறு, உன்னை அப்படியே விட்டுறேன் அப்படின்றாப்ல. அண்ட் இதை நம்பிக்கிட்டு இவனும் வந்துட்டு மேஜிக் இருக்க மாதிரியே ஒரு மேஜிக் ஸ்கூலில் அட்டன் பண்ணுறான். இங்கே தான் வந்துட்டு காமெடி ஃபன் எல்லாமே ஆரம்பிக்குது. அண்ட் இந்த ஸ்கூல் மாதிரி இருக்க இடத்துல இவன் போயிட்டு என் மேஜிக் என்னன்னு கேட்கும்போது சண்டை போடும்போதுலாம் ட்ரைசப்ஸ் மேஜிக், பைசப்ஸ் மேஜிக் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு அநியாயத்துக்கு காமெடியாக இருக்கும். ஒரு நல்ல பர்ஃபெக்டான ஷோனன் ஆக்ஷனையும் டம் காமெடியையும் வந்துட்டு கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு எபிசோடுமே காமெடியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ஃபைட் சீன்லாம் செம ஹைப்பாகவும் இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓஎஸ்டி அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் பாடி யார் வந்துட்டு பண்ணான்னு தெரியல எனக்கு. பட் அந்த அளவுக்கு சூப்பராக நான் கேட்டதே இல்லை. நான் அது கேட்டதுக்கப்புறமா தான் யார் இதுக்கு வந்துட்டு ஓஎஸ்டிலாம் பண்ணுறா அப்படின்றது தேடும்போது தான் கண்டுபிடிச்சது. மசாரோ யோகோயாமா வந்துட்டு ரொம்பவே அழகாக அந்த மேஷில் ஓஎஸ்டி பண்ணியிருக்காரு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இது ஒரு அநியாயத்துக்கு ஓவர் பவர்ட் ப்ரொட்டாகனிஸ்ட், இன்சைன் ஆக்ஷன்ஸ், காமெடி எல்லாமே இருக்கிற ஒரு நல்ல அனிமே. ஸோ எல்லாருமே இதை கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்ட் எஸ், இதுக்கு நான் வந்துட்டு ஒரு ஃபைனல் ரேட்டிங் தரணுனாக்கா 8/10 கன்ஃபார்ம் கொடுப்பேன். இதுக்கு 2 சீசன்ஸ் இருக்குது. ஒரு சீசனுமே 12 எபிசோட்ஸ். செக் பண்ணி பாருங்கள். மாஸ்டர் ஃப்ளிக் சைனிங் ஆஃப்.